ஆக மதுரை மக்களுக்கு சர்ப்ளஸாக எந்த வாட்டரும் பயன்படுத்த வேண்டியதில்லை. தூய்மையான தண்ணீரையே மதுரையில் வாழ்கிற மக்கள் இன்னும் 25-30 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரே தொடங்கி வைத்தார். அந்த தொடக்க விழா மதுரையிலே நடந்தது. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியாளர் உங்களுக்கு தெரியும், நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளத்தை எங்க ஆட்சி காலம் முடியும் துறை நாங்கள் நிரப்பி 40 ஆண்டு காலம் நிறையாத நிரப்பி காமிச்சோம். தடுப்பணை கட்டணும். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ மாடக்குளங்கம்மா இத்தனையும் நாங்கள் செஞ்சிருக்கோம். சாலை வசதி, வானளாவிய கட்டடங்கள், மதுரையை அழகுபடுத்துவது, திருமல் நாயக்கர் மதுரையை உருவாக்கிய திருமல் நாயக்கர் மகாலை புதுப்பிக்கின்ற வகையில் 2 கோடிக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்தது, புதுமண்டபத்தை புதுப்பித்தது, புராதான சின்னங்கள் மாறாத அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தூய்மையான கோயிலாக 2 ஆண்டு காலம் அகில இந்திய அளவில் ஆயிரக்கணக்கான திருக்கோயில் மதுரை திருக்கோயில் தான் சிறப்பான திருக்கோயில் என்று விருது பெற்றது. அதே மாதிரி மதுரை மாநகராட்சி பசுமை விருதை பெற்றது. ஆனால் இவங்க ஆட்சியில் இன்னைக்கு குப்பை மாநகராக இருக்கு.